தேவி நாராயணியம் 28ஆம் தசகம் சத்யவமான தோஷம். சக்தியை அசத்தை செய்த ஹரிஹரரின் கதையை இங்கு பார்க்க போகிறோம். ஒரு சமயம் ஹாலாஹலர் என்ற அசுர கூட்டம் பிரம்மதேவரிடம் வரத்தை பெற்று உலகத்தையும் தங்கள் பராக்கிரமத்தினால் கைப்பற்றினர். ருத்ரரும் விஷ்ணுவும் அவர்களுடன் 60,000 ஆண்டுகள் பெரும்போர் புரிந்து அசுரர்களை கொன்றனர். வெற்றிக்கு காரணம் தங்களின் பராக்கிரமமே என்று தங்களின் மனைவிகளான கௌரி மகாலட்சுமி ஆகிய சக்திகளை மறந்தார்கள். அவர்கள் கர்வம் கொண்டனர். அவர்களின் கர்ப்பத்தைக் கண்டு தேவிகள் சிரித்தனர். தங்களின் சொந்த சக்திகளை மதிக்காமல் மாயா மோகத்தால் தகாத வார்த்தைகளையும் சொல்ல சக்திகள் அவர்களிடமிருந்து பிரிய அவர்கள் சலனமற்றவர்கள் ஆனார்கள். பிரம்மா, விஷ்ணு தேவர், ருத்ரன் சக்தியின்றி சலனமில்லாமல் இருப்பதை பார்த்தார். மிகவும் கவலையில் ஆழ்ந்தார். ஏன் இப்படி நடந்தது என்று சிந்தித்தார். இது பராசக்தியின் கோபத்தின் விளைவு என்பதை அறிந்தார். சில காலம் வரை தன் சக்தியின் பிரபாவத்தினால் அவர்களுடைய தொழிலை செய்தார். எவ்வளவு காலம் இப்படி செய்ய முடியும்? அதனால் தன் புத்திரர்களான தக்ஷன், மனு முதலியவர்களையும் சனகாதிகளையும் அழைத்தார். பிரம்மதேவர் கூறினார், புத்திரர்களே, பராசக்தியின் கோபத்தால் ஹரிஹரர்கள் சக்தியின்றி மரம் போல் அசையாமல் நிற்கிறார்கள். நான் எவ்வளவு நாட்கள் அவர்களின் ஸ்திதி சம்ஹாரம் ஆகியவற்றையும் செய்ய முடியும்? அதனால் என்னால் தவம் செய்து பராசக்தியை சந்தோஷப்படுத்த முடியவில்லை. தவமே ஒருவரின் சக்தியை பலப்படுத்தும். முன்போல் அவர்கள் சக்தி உடையவர்களாக ஆக வேண்டும். அதனால் நாம் எல்லோரும் தவம் செய்து அந்த பராசக்தியான அன்னையை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்றார். பரம பக்தியுடன் கூடிய தவத்தை நீங்கள் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் தேவி அனுகிரகம் செய்து அவர்கள் மீண்டும் சக்தியை பெறுவார்கள். சக்தி பிரசாதித்தால் எல்லோருக்கும் நன்மை உண்டாகும் என்று பிரம்மதேவர் கூறினார். எந்த குலத்தில் அன்னை அவதரிக்கிறாளோ அந்த குலம் கீர்த்தியும் புகழும் அடையும். சக்தி பிரசாதித்தால் உலகத்திற்கே நன்மை வரும். இதை கேட்டவுடன் தக்ஷன் முதலானோர் உடனே புறப்பட்டு இமயமலை சாரலை அடைந்து தியானம் தவம் செய்தார்கள். 100 வருடங்கள் கடந்தன. சச்சிதானந்த ஸ்வரூபிணியாகிய அம்பாள் பாசம், அங்குசம், அபயம், வரத முத்திரைகளுடன் 3 திருக்கண்களுடன் கருணையுடன் பிரசன்னமானாள். தக்ஷ பிரஜாபதிகள் வேதாந்த வாக்கியத்தால் துதித்தார்கள். அம்பாள் வேண்டிய வரத்தை கேளுங்கள் என்று கூறினாள். அவர்கள் ஹரிஹரர்களின் சரீரத்திற்கு சாந்தியும் அவர்கள் விட்டு பிரிந்த சக்திகளை மீண்டும் பெற வேண்டும் என்றும் வேண்டினார்கள். என் குலத்தில் தாங்கள் அவதரிக்க வேண்டும் என்று தக்ஷன் பிரார்த்தித்தான். அம்பாள் கூறினாள், ஏன் விஷ்ணுவும் சிவனும் சலனமற்றவர்களானார்கள்? சிருஷ்டிக்கு முன் சிவனுக்கு சக்தி என்ற சக்தியையும் விஷ்ணுவிற்கு லக்ஷ்மி என்ற சக்தியையும் தந்திருந்தேன். முன்பு இது 10வது தசகத்தில் கூறப்பட்டிருந்தது. ஹாலாஹலர்களுடன் யுத்தம் செய்து ஜெயித்து அவர்களுடைய சக்தியால் அல்ல, அவர்களிடமிருந்த சக்திகளின் சக்தியால் தான். ஆனால் அவர்கள் தாங்கள் தான் வெற்றிக்கு காரணம் என்று அகங்காரம் கொண்டார்கள். புவனேஸ்வரி சக்திகளை அவர்களிடம் தரும் பொழுதே சக்திகளை ஆதரவுடன் நடத்த வேண்டும். அலட்சியம் செய்தால் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறியிருந்தாள். அன்று சொன்னது இன்று நடந்தது. சிவபெருமானும் விஷ்ணுமூர்த்தியும் சக்திகளை துச்சமாக நினைத்ததால் சலனமற்றவர்கள் ஆனார்கள். அம்பாள் கூறினாள், இனி ஒருபொழுதும் இப்படிப்பட்ட அபராதம் எனக்கு நிகழாமல் இருக்க வேண்டும். இப்பொழுது என்னை பிரார்த்தித்தபடியால் ஒரு சக்தி தக்ஷனது கிரகத்திலும் ஒரு சக்தி திருப்பார்கடலிலும் தோன்றுவார்கள். என்னுடைய கருணையால் அவர்களை சிவனும் விஷ்ணுவும் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு கால தாமதமாகும். அதுவரை அவர்கள் சலனமில்லாமல் இருக்க வேண்டாம். இப்பொழுது அவர்களின் தொழிலை செய்ய என் கருணையால் அவர்களிடம் சக்தி உண்டாகும். இது தற்காலிகமே. இனிமேல் சக்தியை அவர்கள் ஆதரிக்க வேண்டும் என்று கூறினாள். தக்ஷனது ஆசையையும் பூர்த்தி செய்தாள் அன்னை. அம்பாள் மேலும் கூறினாள், எல்லோரும் தன் சக்தியை ஆதரிக்க வேண்டும். என்னுடைய 3 ரூபத்தையும் சதா தியானம் செய்ய வேண்டும். விராட் ரூபம், அண்ட சராசரங்களிலும் சக்தியாக இருப்பது விராட் ரூபம். சக்தி இல்லாவிட்டால் எதுவும் ஜடம்தான். மின்சாரம்,
பிரகிருதிக்கு சக்தி தருபவள் அம்பாள் தான், சர்வ வியாபி. இப்பொழுது காணும் ரூபம் சுந்தரியான பெண் ரூபம். அது ஆணாகவோ பெண்ணாகவோ இருக்கலாம். சச்சிதானந்த ஸ்வரூபம், பரமானந்த ஸ்வரூபம். தண்ணீரில் அலை வந்தாலும் நுரை வந்தாலும் ஆதாரம் தண்ணீர் தான். அதுபோல இந்த உலகில் இருப்பது எல்லாமே சச்சிதானந்தம்தான். எல்லாம் ஒரே தேவி மயம்தான். பலவாக நினைப்பது பிரமைதான். இப்படி கூறிவிட்டு மணித்வீப வாசியான அம்பாள் மறைந்தாள். சிவபெருமானும் விஷ்ணுமூர்த்தியும் தத்தம் செயல்களை செய்ய தொடங்கினார்கள். இப்படியாக உலகத்தில் சக்திகள் தக்ஷனுக்கும் சமுத்திரராஜனுக்கும் மகளாக திருமகளாக அவதாரம் செய்யும் வரை தற்காலிகமாக பிரச்சனைகளை தீர்த்து வைத்தாள் தேவி. சிவனுக்கும் விஷ்ணுவிற்கும் சக்தியை அலட்சியம் செய்த தோஷம் வந்தது. தனக்கு அப்படி ஏதும் வந்துவிடக்கூடாது, தான் எப்பொழுதும் தனக்குரிய தர்மங்களை செய்து கொண்டு வாழ வேண்டும் என்று இதன் ஆசிரியர் தேவியிடம் பிரார்த்தனை செய்கிறார். 28ஆம் தசகம் நிறைவடைந்தது.